அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன தார யோகம்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்தையும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அதாவது தனத்தை வழங்கக்கூடிய மிகச்சிறந்த நட்சத்திரம் எதுன்னா அது பரணி நட்சத்திரம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க பரணி நட்சத்திர நாளில் இவங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் வெற்றியில் முடியும். அதாவது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதினு பார்த்தா அது சுக்கிர பகவான்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரத்துக்கு ஆதி தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் அது பார்த்திங்கன்னா யம தர்மராஜான்னு சொல்லலாம். அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கிரக தேவதை என்றால் அது மகாலட்சுமி. ஆக இப்படி பரணி நட்சத்திரத்திற்கு பல பெருமைகள் இருந்தாலும் கூட இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பரணி நட்சத்திர நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்குள்ள அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த பரணி நட்சத்திர நாள் அவங்களுக்கு மிக சிறப்பான நாளாகும். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் முருகன். அதாவது பழனி மலை இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதனால் இவர்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் என்றால் போகர் சித்தர். ஆகவே பழனியில் ஜீவசமாதியுள்ள போகர் சித்தர் ஆலயம் சென்று வழிபடுவதனாலும் இவர்களுக்கு பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இவர்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். மிகவும் வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் என்று சொன்னால் தலவிருச்சம் என்று சொன்னால் கூட நெல்லி மரம். அது பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் தலவிருச்சம் நெல்லி மரம் என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த பழனி ஆலயம் செல்வது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கையில் மிகுந்த செல்வத்தையும் அளிக்கும்.